ரவிவர்மா ஓவியம் பார்த்தேன், ஒரு புக்கில் அழகாக போட்டிருக்கு. அதில் நல்ல ஒரு பிங்க் கலர் சாரியில் லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க, பத்மாசனம், பியூட்டிஃபுல்லுங்க. ரவிவர்மா வந்து 1000 வருடங்கள் ஓய்ந்து கிடந்ததற்கு பின்னர் வாராதது போல் வந்த மாமணி போல வந்த ஒரு அற்புதமான ஓவியம் வரைஞ்சிருப்பான். பேரழகா இருப்பாங்க லக்ஷ்மி. அவங்க கை அந்த 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 கை வச்சிட்டு இருப்பாங்கல்ல. அப்புறமா லக்ஷ்மி காடஸ், லக்ஷ்மி இறைவியினுடைய அந்த படங்களை பார்த்துருக்கேன். அவங்க ஒரு தங்க குடம் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ரெடியாக இருக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கு. பிரார்த்தனை பண்ணுறது தான், டக்குன்னு கொடுத்துருவாங்க. இது எப்படி தெரியுமா வாங்கினாங்க? அவங்க விஷ்ணுனுடைய கால் பிடித்து 12 காலமாக செய்த ஊழியத்தின் பலனாக விஷ்ணு அவர்களிடம் கேட்டார்களாம், எனக்கு ஒரு வரம் தாருங்களேன், என் பக்தர்களுக்கு நான் ஏதேனும் தர வேண்டும். உடனே மகிழ்ந்த விஷ்ணு சொன்னாராம், உன்னிடத்தில் யார் வந்து கேட்டாலும் அவர்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும்படியாக செல்வத்தை தரக்கூடிய ஒரு வரத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னாராம். லக்ஷ்மி கிட்ட எது கேட்டாலும் காசு கிடைக்கும். கொடுத்த உடனே நம்மளை பத்தி தெரியும்ல விஷ்ணுவுக்கு, அவர் ஒரு முடிவு பண்ணாரு, காசு எங்க இருக்குதோ அங்கதானே போவாங்க. நமக்கு ஒரு பைலா எழுதினாரு, நீ எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம், நான் நினைச்சா வாங்கிடுவேன் போட்டாரா. இதை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம காடஸ் சரஸ்வதி. நேராக தன்னுடைய கணவர்கிட்ட போனாங்க. லக்ஷ்மி வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட கேட்டு ஒரு வரத்தை பெற்று விட்டார். நீங்களும் எனக்கு வரம் தாருங்க. என்ன? அவங்க வரத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அது பெண்களுக்கே ஒரு விஷயம் தான். நான் எப்பவுமே சொல்வேன், நமக்கு 8 புடினா அடுத்தவங்களுக்கு 10 புடி, நமக்கு 10 புடி வேணும். அவங்களுக்கு 10 புடி வந்துருச்சுன்னா நமக்கு 12 புடி செயின், கொஞ்சம் கூடுதலா சொல்ல. நான் என்ன செல்வம்? எல்லா செல்வத்திலும் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம். அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் தலையாய செல்வமாகிய கல்வி செல்வத்தை உன்னை கேட்டால் தரும்படியாக நீ இரு அப்படின்னு உடனே அந்த அம்மா கம்முன்னு தான் இருந்தாங்களாம். போக மாட்டோமே, நம்ம போவோம். காசு கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா, கல்வி கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா? அவங்க அமைதியாகவே இருந்தாங்களாம். சரி, உனக்கு நான் ஒரு பைலா எழுதுறேன். லக்ஷ்மி கொடுத்ததை வேறு கடவுளர்கள் நினைத்தால் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சரஸ்வதி, நீ கொடுக்கின்ற கல்வியை யாராலும் திரும்பி பெறவே முடியாதுன்னு ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாராம் சரஸ்வதி. எனக்கு நான் அந்த ஆச்சரியத்தோட அந்த ரவிவர்மாவனுடைய அடுத்த பக்கத்தை பார்க்குறேன். சரஸ்வதி உட்கார்ந்துருக்காங்க. ரவிவர்மாவின் சரஸ்வதி எப்படி உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா? எல்லாம் பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்க. ரவிவர்மா வரைந்த சரஸ்வதி மட்டும் கால் மேல கால் போட்டுட்டு அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது எங்கிருந்து வரும்? இந்த ஆற்றல் எங்கிருந்து வரும்? நான் 31 நாடுகளுக்கு சுத்தி இருக்கிறேன். ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினதில்லை. இப்போ வந்துட்டு போறதுக்கு கூட சார் தான் கொடுக்குறாரு. கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. நீங்கள் நினைக்கிறீர்களா, இவர் கல்வி கற்றவர், இவர் என்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வதற்கான ஆசிரியராக இருக்கக்கூடியவர், இவர் வாழ்க்கையில் சான்றோராக இருக்கக்கூடியவர் என்கின்ற ஒரு அடையாளம் ஒரு மனிதனுக்கு போதும். அந்த அடையாளத்துடன் அவன் கடைசி வரைக்கும் இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையில் வாழ்வான் என்ற அந்த வாழ்க்கையை கொடுக்கின்ற புத்தகங்களுக்கு நன்றி. நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள். சென்னையிலிருந்து நான் 2:30 மணிக்கு விமானம், எனக்கு 1:30 மணிக்கு நான் விமான நிலையத்திற்கு வருகிறேன். வீட்டில் இருந்து 12:20க்கு கிளம்பினேன். அங்கிருந்து 20 நிமிடத்திற்குள் விமான நிலையத்துக்கு வரலாம். வரவே முடியல, நெரிசல். ரொம்ப சிரமப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வரேங்க. இப்படி திரும்பி பார்க்குறேன், ஸ்விக்கி ஜொமேட்டோன்ற அந்த பேர் சொல்லக்கூடாது, அது மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிடும். அந்த உணவு பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல இளைஞர்கள், ராக்கெட் மாதிரி போகிறாங்க. நீ லாரி ஆயிரு, பஸ் ஆயிரு, 2 வீலர் ஆயிரு, கார் ஆயிரு, யார் வேணாலும் ஆயிரு, சிக்னல் இருக்கட்டும், இல்லாம போட்டோம். ஏன்னா அந்த 20 மினிட்ஸ் அவங்க போய் கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு 30 ரூபாய் கிடைக்கும். அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டி கொண்டு அந்த 30 ரூபாய்க்காக போகிறாயே, ஒரு 15 வருடத்திற்கு முன்னால் இவ்வளவு வேகத்தோடு புத்தகங்களை படித்திருந்தால், இந்த வெறியை படிப்பில் காட்டி இருந்தால், நான் வெறியா இருந்தேனே, என்னை போல் நீ ஏன் இல்லை? நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையை சிரமங்களுக்குள் படுத்திக் கொள்கிறாய் என்றால் என்ன என்றால், நின்று நிதானமாக வாசிப்பது என்பது அவ்வளவு பேருக்கு சுலபமாக வருவதில்லை. 2 விஷயத்தை சொல்றேன். 1 ஸ்போர்ட்ஸ், 1 படிக்கிறது. 2 வேலை செய்யும் போது 3வது வேலை செய்ய முடியாது. ஓட்டப்பந்தயத்தில் ஓடனா ஓடுற தவிர்த்து வேற எதுவும் செய்ய முடியாது. அப்பதான் முன்னால வர முடியும். படிக்கின்ற பொழுது வேற எதையும் செய்ய முடியாது. படித்தால் கவனம் சிதறும். 100% உன்னை நீ மூழ்கடித்துக் கொள்வது ஒன்று விளையாட்டில், மற்றொன்று புத்தக வாசிப்பு. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். பிள்ளைங்க கிட்ட இன்னிலேருந்து ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. டேய் விளையாடாதரா, டேய் நடிக்காதரா சொல்லாதீங்க. 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது.
எனக்கு புரியலீங்க. ஒன்றை படிக்கிறோம், 5 வருடம் ஒன்றை படிக்கிறோம், அதை விட்டு விட்டு வேறு வேலை செய்கிறோம் என்றால் எங்கேயோ தவறு நடக்கிறது. டாக்டர் படிச்சுட்டு சினிமா எடுக்க வரீங்க, அப்ப ஏன் டாக்டர் படிச்சீங்க? ஐஐடி தானே படிக்கிறீங்க, வாங்கல சயின்டிஸ்டா, எதுக்கு ஐஏஎஸ் ஆபீசரா போறீங்க? இன்ஜினியரிங் தானே படிச்சீங்க, போய் இன்ஜினியரிங் வேலை பாருங்க, ஏன் டீச்சரா வரீங்க? இங்கிலீஷ் டீச்சரா வராரு, எம்இ மெக்கானிக்கல். கல்வி கற்க வேண்டும் என்றால் எந்தெந்த புத்தகங்களை எப்பொழுது கற்க வேண்டும், அந்த புத்தகம் உங்களை என்ன செய்யும் என்கின்ற தெளிவு, ஒரு மனக்குழப்பம் இல்லாத வாழ்க்கையை நேர்மையாக வாழ்வதற்கான புத்தகங்களை என்னுடைய அன்பிற்குரியவர்களே தேடி படித்துக் கொள்ளுங்கள். யாரும் அறிவுரை சொல்வதற்கு அவசியம் இல்லை, உங்களுக்கானதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற சுதந்திரத்தை உங்களுக்கு கல்வியும் வாசிப்பும் தரும். நான் சொல்வதனால் சில பேருக்கு மன வருத்தம் ஏற்படலாம். ஆசை என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல், குற்றங்களை களைபவர்கள் நாங்கள். எங்களுக்கு அதுதான் பெயர். கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல், இருளை விளக்குபவர்கள் குருமார்கள், தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் ஆச்சாரியர்கள். எப்படி இந்த உலகம் ஒண்ணும் இல்லைங்க, மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் வந்து உட்கார்கின்றார். அடுத்த நேரம் நான் பார்க்கிறேங்க, மிக முன்னேற்றம் அடைந்த மாவட்டங்களில் ஆட்சியாளர்களாக வந்து உட்காரக்கூடிய ஆட்சியர்கள் எடுக்கக்கூடிய கோப்புகளில் மிக முக்கியமானதாக புத்தக திருவிழாக்கள் நிகழ்கின்றன. அது எந்த கட்சியை சேர்ந்த அரசாக இருக்கட்டும். என்ன காரணம்? முன்னால் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் உனக்கு கல்வி அறிவு அவசியம். இந்த அவசியத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைக்காதீங்க. புரியுதா? புரிஞ்சு படிக்குதா? ஒரு கேள்விக்கு அதற்கு அதன் மொழியில் தான் பதில் சொல்ல தெரியும். அந்த மொழி உங்கள் முதல் மதிப்பெண் எடுப்பதற்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். என்னை போல நான் 10வது ரேங்க் தான் வாங்குவேன். முதல் ரேங்க் வாங்கின பெண் இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியல. 10வது ரேங்க் வாங்கின நான் எங்க இருக்கிறேன்னு முதல் ரேங்க் வாங்கின பொண்ணுக்கு தெரியும். படிப்பு இருக்குல்ல, விஷயம் புரிஞ்சுக்கிறீங்கல்ல, வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறீங்கல்ல. இன்றைய தலைமுறைக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியமான செய்தியை இந்த மேடையை பயன்படுத்தி சொல்லிட்டு போறேன். புக்கு மட்டுங்க ஃப்ரீயா வாங்காதீங்க, காசு கொடுத்து வாங்குங்க. ஏங்க அது சரஸ்வதிங்க, லக்ஷ்மி கொடுக்கணுங்க. சமீபத்தில் ஒரு இடத்தில் குழந்தைகளிடத்தில் பேச போக வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன்ல, பக்கவாட்டு சிந்தனை. ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நடுவிலே ஒரு கேப் இருக்குங்க. ரொம்ப வாசிச்சீங்கன்னா அந்த கேப்பை கூட நீங்க வாசிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜெயமோகன் கொற்றவைன்னு ஒரு புக்கை எழுதியிருப்பார், முன்னுரையை படிச்சு பாருங்க. இளங்கோவடிகள் மௌனம் சாதித்த இடத்திலிருந்து என் கதையை தொடங்குகிறேன்னு சொல்லுவார். சில மௌனங்கள், சில எழுத்தாளர்களின் மௌனங்கள் வேறு ஒரு தலைமுறையில் ஒரு எழுத்தாளனுக்கு எழுதுபொருளாகிறது என்றால் நினைத்து பாருங்கள். புத்தகங்களில் இடையில் இருக்கக்கூடிய மௌனங்கள் கூட இளையராஜாவின் இசையை போல. சில இடத்துல இசையே இருக்காது, சைலண்டா இருக்கும். அதை விட அந்த சிச்சுவேஷனை வேற யாராலையும் சொல்லிட முடியாது. எனக்கு ரொம்ப பிடித்தமான நிறைய நடிகர்கள் இருக்கிறார்கள். ஹிந்தியில் நான் நிறைய பார்ப்பேன், ஏன்னா சின்ன வயசுல இருந்து உருது தெரியுங்கிறதுனால. இந்த நவாசுதீன் சித்திகி, இம்ரான் கான், மனோஜ் வாஜ்பாய், இவங்களுடைய இதெல்லாம் பார்ப்பேன். பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது திடீர்னு ஒரு படம் வந்தது. இந்த பக்கவாட்டு சிந்தனைங்கிறோம்ல, அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்குல்ல, இன்றைக்கு நாம் எட்ட வேண்டிய உயரங்களுக்கு எட்டாமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடத்தில் கிரிட்டிக்கல் திங்கிங் குறைந்திருக்கு. ரொம்ப வேகமா விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலை செய்யாதுங்க. நான் ஆசிரியை, நான் இப்படி சொல்லுகிறேன். காட்சிகளை வேகமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு நின்று நிதானமாக வாசிக்க முடியாது, வராது. என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்போல்லாம் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது எப்படி? நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய சாபம் எது, பெரிய வரம் எது என்று சொல்லட்டுமா? பெரிய சாபம், உன் உயிர் காக்கும் நேரம் வருகின்ற பொழுது நீ கற்றது மறந்து போகும் என்று கர்ணனுக்கு கிடைத்த சாபம். உலகத்திலே அதி அற்புதமான சாபம் என்ன தெரியும், வரம் என்ன தெரியுமா? எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ நீ உன் குழந்தை பருவத்தில் பார்த்த காட்சிகள் கூட உனக்கு வந்து கைப்பிடித்து உன்னை தூக்கிவிடும். நான் அதனால் தான் சொல்லுவேன், பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை இரவு நேரத்தில் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது, ஒரு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதியை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அதில் ஒரு வார்த்தை உங்க 15 வயசு பையன் கேட்க மாட்டான். நாம கேட்டோமா? அவன் கேட்கறதுக்கு அவனும் கேட்க மாட்டான். ஆனா ஒண்ணு சொல்றேன்,
சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை எடுத்து வீசுகின்ற பொழுது சிறிய வயதில் அவர்கள் கேட்ட அந்த அறம் அங்கே அவர்கள் ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே